ஆண்டவரே நம் உரிமை சொத்து. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவரே நம் உரிமை சொத்து. ஒரு மனிதன் கடவுளை என் கடவுளே எனக்கு உரிமை சொத்து என்று எப்பொழுது அழைக்க முடியும், சொல்ல முடியும், அறிவிக்க முடியும் என்று சொன்னால், ரோமர் 8:30 பிரகாரம் கடவுளால் முன்குறிக்கப்பட வேண்டும். தாயின் வீட்டில் முன்குறிக்கப்பட வேண்டும். முன்குறிக்கப்பட்ட அந்த மகன் அந்த மகள் கடவுளால் அழைக்கப்பட வேண்டும். திருமுழுக்கின் வழியாக அழைக்கப்பட வேண்டும். அழைக்கப்பட்ட அந்த மகன் தேர்ந்து கொள்ளப்பட வேண்டும். தேர்ந்து கொள்ளப்பட்ட மகன் ஆண்டுடைய ஆவினால் அபிஷேகம் செய்யப்பட வேண்டும். ஆவினால் அபிஷேகம் செய்யப்பட்ட அந்த மகன் அனுப்பப்பட வேண்டும். ஆண்டுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். ஆண்டுடைய பணியை செய்ய வேண்டும். அநேக ஆன்மாக்களை கிறிஸ்துவுக்குள் ஆதாயப்படுத்த வேண்டும். யோவான் 12:26 வாசிப்பது போல, பிரியமானவர்களே, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என் தந்தை அவனை மகிமைப்படுத்த என்ற வார்த்தைக்கேற்ப நாம் இத்தகைய ஊழியத்தை இத்தகைய வழியில் பயணித்து ஆண்டவருக்கு பிரியமான இப்பொழுது இவ்வகையான ஊழியர்களை உலகில் செய்கின்ற பொழுது கடவுள் நம்மை மகிமைப்படுத்துவார், மாட்சிமைப்படுத்துவார். இந்த மாட்சிமைக்குரியவர்களாக மாட்சிமை உடையவர்களாக மாறுகின்ற பொழுது அவர்கள்தான் சொல்ல முடியும், ஆண்டவரே கடவுளே எங்கள் உரிமை சொத்து என்று. நீங்கள் நானும் சொல்லுவோமா? கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.